ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 2.14 பார்க்கலாம். 4.863 எண்கோட்டில் குறிக்கவும். இப்போ தந்திருக்கக்கூடிய இந்த எண்ணை எண்கோட்டில் குறிக்கணும். ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை எண் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 மொத்தமாக 4 எண் இருக்கு. அப்போ இந்த மாதிரி 4 கோடு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கோட்டில் தந்திருக்கக்கூடிய எண்ணில் ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 4. 4க்கு அடுத்து 5 வரும். அப்போ 4 5 வார மாதிரி இந்த எண் கோட்டில் எழுதிக்க போகிறோம். எண் கோடுனாலே ப்ளஸ் மதிப்பும் மைனஸ் மதிப்பும் இருக்கும். சென்டரில் 0 வரும். அப்புறவு 1 2 3 4 5 6 இப்படி போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக 4ஐயும் 5ஐயும் எழுதிக்கணும். இந்த சைடு மைனஸ் மதிப்பு -1 -2 -3 -4 -5 இப்படி போயிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் எண் கோடு. அப்போ தந்திருக்கக்கூடிய எண்ணில் ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 4. 4 எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்கு. அப்போ இதை குறிச்சிக்கணும். 4ஐயும் 4க்கு அடுத்த இருக்கக்கூடிய 5 இது ரெண்டையும் குறிச்சிக்கோங்க. இப்போ 4 4.0ன்னு எழுதிக்கலாம். 5 5.0ன்னு எழுதிக்கலாம். அதாவது புள்ளிக்கு அடுத்து 0னா அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ 4 4ம் 4.04 ஒன்று தான். இப்போ இதை விரிவுபடுத்தலாமா? இங்கே 4.0வை மார்க் பண்ணியிருக்கோம். அது இங்கே ஃபர்ஸ்ட் வரணும். எழுதிக்கலாம் 4.0. 4.0க்கு அடுத்த 4.1 இதுக்கு அடுத்து 4.2. அதாவது புள்ளிக்கு அடுத்து பாருங்க 0 0க்கு அடுத்து 1 வரும். 1க்கு அடுத்து 2 வரும். இனி 2க்கு அடுத்து 3. அப்போ 4.3. இதுக்கு அடுத்து 4.4 4.5 4.6 4.7 4.8 4.9. இப்போ இதில் புள்ளி இல்லாட்டா இது 49. 49க்கு அடுத்து 50 வரும். நடுவில் புள்ளி இருக்கிறதுனால நம்மளும் புள்ளி வச்சுக்கலாம். இங்கே எப்படி எழுதியிருக்கேன்னா 4.0 அது ஃபர்ஸ்ட் வரணும். ரெண்டாவது 5.0 இது கடைசி வரணும். இப்போ 4.0வையும் இந்த 4.0வையும் இணைக்கலாம். இணைக்கிறதுக்கு டாட் டாட் வச்சு தான் கோடு வரைஞ்சிக்கணும். ஓகே பாருங்க, இந்த மாதிரி. ஓகேங்களா? பார்த்தீங்களா? 4.0வையும் இங்கே இருக்கக்கூடிய 4.0வையும் இணைச்சாச்சு. இனி 5.0வையும் இந்த 5.0வையும் இணைக்கலாம். இதையும் இணைச்சிட்டோம். இப்போ இது இரண்டாவது எண் கோடு. அப்போ 2 நம்பரை எடுத்துக்கணும். பாருங்க 4.8 இந்த மாதிரி 2 நம்பரை எடுத்துக்கோங்க. இப்போ 4.8 எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இதோ இருக்கு. அப்போ இதை குறிச்சிக்கோங்க. 4.8ஐயும் இதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய 4.9ஐயும் குறிச்சிக்கணும். இனி 4.8 4.80ன்னு எழுதிக்கலாம். 4.9 4.90ன்னு எழுதிக்கலாம். லாஸ்ட் 0 போட்டுருங்க. இப்போ இதை விரிவுபடுத்தலாமா? 4.80 அது இங்கே ஃபர்ஸ்ட் வரணும். 4.80 அப்புறம் 4.81 அதாவது 80க்கு அடுத்து 81 81க்கு அடுத்து 82. அப்போ 4.82 4.83 4.84 4.85 4.86 4.87 4.88 4.89 கடைசியாக 4.90. இப்போ என்ன பண்ணணும்? 4.80வையும் இங்கே இருக்கக்கூடிய 4.80வையும் இணைக்கலாம். இணைக்கிறேன். ஓகே, இணைச்சிட்டோம். அதே மாதிரி 4.90வையும் இங்கே இருக்கக்கூடிய 4.90வையும் இணைக்கலாம். இப்போ இது மூணாவது எண் கோடு. சரிங்களா? அப்போ 3 நம்பரை எடுத்துக்கணும். பாருங்க 4.86 இந்த மாதிரி 3 நம்பரை எடுத்துக்கோங்க. இப்போ 4.86 பாருங்க இங்கே இருக்கு. 4.86 குறிச்சிக்கோங்க. 4.86ஐயும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4.87ஐயும் குறிச்சிக்கணும். இப்போ 4.86 இதுக்கு அடுத்து 0 4.87 இதுக்கு அடுத்ததும் 0. இப்போ இதை விரிவுபடுத்தலாம். 4.860 அது இங்கே ஃபர்ஸ்ட் வரணும். 4.860
அடுத்து 4.861, அதாவது 860க்கு அடுத்து 861, இதுக்கு அடுத்து 862. அப்போ 4.862 எழுதிக்கலாம். அடுத்து 4.863, இனி 4.864, அடுத்து 4.865, 4.866, 4.867, 4.868, 4.869, கடைசியா 4.870. இனி என்ன பண்ணணும்? 4.860வையும் 4.860வையும் இணைக்கலாம். இணைக்கிறேன். இணைச்சாச்சு. அடுத்து 4.870வையும் 4.870வையும் இணைக்கலாம். இதை நம்ம இணைச்சிட்டோம். இப்போ இது 4வது எண்கோடு. அப்போ 4 நம்பரை எடுத்துக்கணும். 4.863, இந்த 4 நம்பரையும் எடுத்துக்கலாம். அது எங்கே இருக்குன்னு பாருங்க. 4.863 இங்கே இருக்கு. அப்போ இதை குறிச்சுக்கணும். அடுத்து இதை ரவுண்ட் பண்ணிருங்க. ஏன்னா கொஸ்டின்ல 4.863 இதை எண்கோட்டில் குறிக்க சொன்னாங்க. அதே மாதிரி குறிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம்.